அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா, ராகி சேமியா இருக்குங்க இல்லையா, இந்த ராகி சேமியா இருக்கியா, இந்த ராகி சேமியா வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ தண்ணி வந்து சூடாயிடுச்சு. நான் இட்லி சட்டி நான் யூஸ் பண்ணல. நான் தாச்சிலே வச்சு இப்படி வச்சு இதிலே பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இது ராகி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போதும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் நமக்கு இந்த சின்ன பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ ஒரு கிண்ணில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட்டு ராகி எடுத்துருக்கிறேன், ராகி சேமியா எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஓரளவுக்கு ஊறினா போதும். ஓரளவுக்கு ஊறினா போதும். ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னாக்கா அது அப்படியே தண்ணியோட கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு ஊற வச்சுட்டு ஊற வச்சாச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை அப்படியே எடுத்து அப்படியே இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. என்ன பண்ணுங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுதான் பாத்திரம் கச்சின்னு அமைஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு ஒரு மாதிரி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸு 4 மினிட்ஸு வெந்தால் மட்டுமே போதும். டக்குன்னு வெந்துடும். நான் இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன். இதை அடிச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். நான் இதில் ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அடித்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு, நல்லா அரைச்சாச்சு இல்லையா, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு தேங்காய் இருக்கிற மாதிரி அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ நல்லாவே வெந்துருச்சு. இதை என்ன பண்ணுது, அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போது ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இப்படி கொட்டிக்கோங்க. எல்லாம் இப்படி மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி இது பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உதுட்டு விட்டுக்கோங்க. லைட்டாக தோலுப்பு விட்டாச்சா, தூவி விட்டுட்டு நம்ம இங்கே வச்சுருப்போம் இல்லையா தேங்காய் துருவல், அதை அப்படியே இதில் கொட்டிடும். இப்போ இதை சேர்த்தாச்சுங்களா, என்ன பண்ணணும், கையிலே நல்லா நல்லா இது பண்ணிவிட்டோம். கட்டி கட்டியாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. அப்படியே
இந்த நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அதுவுமே வந்து இதாயிரும், அதோட அந்த ஸ்வீட்னஸோட மிங்கிளாயிரும். நம்ம வந்து தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சர்க்கரை தேவையோ அது நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டாலும் போட்டுக்கலாம், அதுவுமே இன்னும் நல்லா உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைங்க வராங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி இதிலே ஒயிட்டு சேமியா இருக்குது, அதுலேயுமே வந்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவல் ஊற வச்சு அதில் தேங்காய் போட்டு கொடுங்க, அதுவும் இன்னுமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது எல்லாமே வந்து நான் வீட்டிலையே நானே செய்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிட்லாம். வயசானவங்களுக்கு நெஞ்சு கரிக்காது, சாப்பிட்டா நெஞ்சு கரிக்காது, நல்லாவே வந்து அவங்க உடம்புக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம். அவ்வளோதான். இதுதான் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் அதுதான் செஞ்சு கொடுப்பேன். உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.